தானா கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். தோசை வைடி. கண்ணு இருக்கு, மாவு இல்ல. அப்ப கஞ்சியாச்சு ஊத்தி வெண்ண போல. ஊறுகாய் இருக்கு, கஞ்சி இல்ல. கஞ்சியே இல்லையா எங்களுக்கு? யார்கிட்ட பேசுற? இந்த பா, எதுக்கு உட்கார்ந்து யார் தெரியுதா? சூனா பானா. சூனா பானா? சுமையா பாண்டியா? அதானே பேர் சொல்லி கூப்பிடாதே. யோ, வீட்டுக்கு காசு கொடுக்காத புருஷன் பேர 1000 நேரம் சொல்றேன். சுமையா பாண்டியா, சுமையா பாண்டியா, சுமையா பாண்டியா. பேர் சொல்லிட்டா. கத்த புருஷன் பேர் சொல்லிட்டா. தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தை போல தீய வச்சு கொடுத்தாயா? ஏன் வியாபார முறை பரவாயில்ல. என்ன இறங்கிடா? என்னடி நக்கலா சோனா போனா ஊரே நடிக்கிட்டு என்ன என்ன அடிச்சியா? அடிச்ச யாவா? ஏண்டி உனக்கு இன்னும் மாதிரி உரைக்கிறா? ஏய்யா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு பேரு சூனா பானா. கட்ட புசா கை நீட்டி அடிக்கிறீங்க. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. பெரிய கலெக்டர்ப்பா, எவ்வளவு நெஞ்ச வச்சிருந்தா பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து போன எனக்கே உத்தரவு போட. ஒரு மாசம் வேலைக்கு போனதுக்கே உனக்கு ஒரு தனாவட்டுனா, இத்தனை வருஷம் அவனை சும்மா உட்கார்ந்து சோறு போட்டுக்கிறேன். எனக்கு எவ்வளவு தனாவட்டு சும்மா சோறு பண்ண இந்த குடும்பத்துக்காக என்ன ஓட்ட கை வண்டி இருக்கியா? வண்டி தனியா ரிச்சா ஓட்டியா? கூட்டத்தை போறியா? எதிரி ஓட்ட ஒன்னோட பேச ஓட்டுக்கையா? என்ன ஓட்ட ஆக்கி ஆக்கி போட்டிருக்கேன். ஒரு துணிவரியில தோத்து போட்டிருக்கேன். உனக்கு கை கால் அரைச்சி விட்டு நீ தண்ணி அடிக்கும் தோலை ஊட்டி கொடுத்துருக்கேன். ஒரு கூட மருந்துக்கு அன்னைக்கு எங்கேயாவது வேலை சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நாலு காசு சமாளிச்சு ஊரு வாங்க வாங்கி நான் ஜாஸ்தி ஆகிருப்பேன். உன்னை கட்டிட்டு என் பாக்கியா பால போச்சு. என்னடி ரொம்ப ஓவர் அடுக்குற? போட்ட வாயில பண்ணனா பொறி மாதிரி சதறிடும். போடுற என்ன என்னையே தள்ளி விட்டு போயா? என்ன கேட்காம அந்த வாத்தியாண்ட கடை வாங்குறது முதல் தப்பு. அதுக்கப்புறம் அவரை காரணம் காட்டி எனக்கு பணிவாளர் செய்ய மாட்டேங்கிறது ரெண்டாவது தப்பு. இப்படி நீ தப்பு மேல தப்பு பண்ணி போய்கிட்டு இருந்த உனக்கு அந்த வாத்தியாருக்கு சேர்த்து மிதி வரும். இத பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. நமக்கு அவசரத்துக்கு கடன் கொடுத்து விடுவோம். அந்த வாத்தியாரை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவரே நமக்கு தெய்வம் மாதிரி. இல்ல தெய்வமா? ஏண்டி சில்லறை காசு 2000 ரூபாய் கொடுத்த உனக்கு தெய்வம்னா 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கி கொடுத்துருக்கேன். நாயா யாரி உடம்போக்கா சொல்றி பொறுக்கியா? இந்த கிச்சிக்கால் வேலை என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டி போடுவாங்க. என்ன ஆசை? 2 காலம் வெட்டி பண்ணி அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போறோம். இனிமேல் அந்த வாக்கியா வீட்டு பக்கம் போன அனுபவம் இருக்குல்ல, கண்ணைக்கு தலையா கண்ணமா பட்டியா ரத்தின் பண்ணிக்க. கண்டு மயங்கவில்லை அவன் முகத்தை கண்டா குடிக்கவில்லை. இன்னும் புரியவில்லை அவன் நினைப்பு என்ன தெரியவில்லை. வெளியில உணரத்தா வீட்டுக்குள்ள விட்டு புட்டு வேணாண்டா சம்சாரம். நாம் ஒரு சன்னியாசா நீ விட்டுட்டா அதத்தான் கெடுட்டா. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. நான் இருந்தே தேருக்குள்ள, இப்போ விழுந்தே சேருக்குள்ள. நான் இருந்தே தேருக்குள்ள, இப்போ விழுந்தே சேருக்குள்ள.
ஆமாண்டா 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 வழியே நீ விடுடா ஒரு முணு முடிச்சல முட்டாளான கேளு திரும்பி ஒரு முணு முடிச்சல முட்டாளான கேளு கேளு தம்பி நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்ப விழுந்தேன் சேருக்குள்ள நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்ப விழுந்தேன் சேருக்குள்ள ஒரு முணு முடிச்சல முட்டாளான கேளு கேளு தம்பி ஒரு முணு முடிச்சல முட்டாளான கேளு கேளு தம்பி இப்படி ஒரு அம்சமான பொண்ணு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மகாராஜி மட்டும் உனக்கு வாக்குப்பட்டுக்கணும். மகன் மீனாட்சியே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி